எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம் அப்பா. கடவுளே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையும் ஆலோசனையும் பாதுகாப்பும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் வழி நடத்தட்டும் சுவாமி. இந்த நாளிலும் ராஜாவே கடவுளே, நாங்கள் எங்களை நாங்களே சோதித்தறியட்டும் அப்பா. எங்கள் மனதில் இருக்கக்கூடிய அகந்தைகள், அகம்பாவம், நான் என்ற கர்வம், கடவுளே அத்தனையும் கடவுளே உம்முடைய காலடிகளை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு இது எதுவுமே வேண்டாம் அப்பா. கடவுளே, எங்களுக்கு ஒருவர் தீங்கு செய்தால் அதற்கு சரியாக நின்று நாங்கள் தீங்கு செய்யாமல் அவர்களை மன்னிக்கிறவர்களாக உம்மை போல் நாங்கள் மாறி போகட்டும் சுவாமி. கடவுளே, அதனாலே கடவுளே நாங்கள் தாழ்ந்து போனாலும் பரவாயில்லை அப்பா. உம்முடைய சன்னிதானத்திலே கடவுளே நாங்கள் உயர்ந்து நிற்கிறவர்களாக மாறி போகட்டும் சுவாமி. கடவுளே, எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், எங்களுக்கு கீழே பணிபுரிகிறவர்களாக இருக்கலாம், எங்களுடைய மேலதிகாரிகளாக இருக்கலாம், கடவுளே எங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுளே, அதை நாங்கள் மறந்து போகிறவர்களாக இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறி போகட்டும் அப்பா. அப்படிப்பட்ட மனதை எங்களுக்கு நீர் கொடுங்க சுவாமி. எங்களுடைய தனிமையிலே நீரே துணையாக இருங்கப்பா. எங்களுடைய எல்லா தேவைகளிலும் கடவுளே நீரே பூர்த்தியாக இருந்து அத்தனையும் நீர் பாதுகாத்து கடவுளே நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. கடவுளே, இதோ இந்த நேரத்திலும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. கடவுளே, ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரங்கள் பாயட்டும் அப்பா. ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் நீர் நீக்கி போடுங்க சுவாமி. கடவுளே, இதோ போக்கிலும் வரத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. கடவுளே, அத்தனை பேரையும் கடவுளே நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. எல்லா குடும்பங்களுக்கும் கடவுளே நீர் நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து குடும்ப உறுப்பினர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நற்சுகத்தையும் கொடுங்கப்பா. வரக்கூடிய ஆபத்துகள், விபத்துகள் அத்தனையிலும் இருந்து பாதுகாப்பை கொடுங்கப்பா. கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆமேன்.